ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல சுவையான ரவை அல்வா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இதே கப்பாலே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ரவை நல்லா 1 மணி நேரம் ஊறி வந்திருக்கு. கையை பயன்படுத்தி அந்த ரவையை நல்லா கலந்து விட்டு அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த ரவையிலேருந்து அழகாக பால் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி சக்கை தனியாக பால் தனியாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அழகாக பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்க, இது இப்போ நம்ம ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி இந்த மாதிரி வடிகட்டியை பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா துணியை பயன்படுத்தி வடிகட்டிக்கங்க. இப்போ மறுபடியும் இந்த சக்கையிலே இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு மறுபடியும் நான் வடிகட்டிக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த கப்பால் நான் அளக்குறேன். சரியா 3 கப் அளவுக்கு எனக்கு இந்த ரவை பால் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஒரு கடாயில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப குறைச்சி சாப்பிடல, அதிகமாகவும் சாப்பிடல, நார்மலாக சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்வீட்னுடைய அளவை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அந்த கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த சர்க்கரை கரையட்டும். அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூடவே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இதில் நம்ம எந்த விதமான செயற்கை நிறமுமே சேர்க்காம இயற்கையாகவே இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி நம்ம ஒரு கலரை கொண்டு வர போகிறோம். இது அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தேன் கலருக்கு மாறி வர ஆரம்பிக்கும். அதை தாண்டி போயிடக்கூடாது. அதை தாண்டி போயிடுச்சுன்னா கசக்கிற மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு காஃபி நிறத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா கசக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி லைட்டு தேன் மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த சர்க்கரை கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதில் உடனே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நேச்சுரலாகவே அந்த ரவை வெள்ளை கலரில் இல்லாமல் அல்வா நல்ல உங்களுக்கு ஒரு கோல்டன் கலரில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம அந்த ரவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பால் அடியில் தங்கின மாதிரி இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரவை ஈஸியாக வெந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக அல்வா பதத்துக்கு கூடி வர ஆரம்பிக்கும். நல்ல திக்காக. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த ஸ்டேஜும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நிறம் மாறி மாறி வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி லைட்டாக எல்லாமே அப்படியே ஒன்று கூடி வரும்பொழுது 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது நீங்கள் 2ஆக கூட பிரிச்சுட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த உடனே எல்லாமே அழகாக ஒன்றோடு ஒன்று ஈஸியாக கூடி வர ஆரம்பிச்சிடும். இது செய்யறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இந்த பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் 1 டீஸ்பூனில் நெய்யில் வறுத்துருந்தேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் எல்லாம் இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியாக இறக்கும் பொழுது கொஞ்சமாக நெய் விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா அல்வா அழகாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், அந்த கடாயிலெல்லாம் ஒட்டாமல் அழகாக சூப்பராக கூடி வரும். இப்போ பாருங்கள், தூக்கி விடும்பொழுது நல்ல கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி படிப்படியாக ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு விழணும். இதுதான் அல்வானுடைய சரியான பதம். இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது சூடாக சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டும் சாப்பிட்லாம், வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே கேட்பாங்க எதில் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாயில் வைக்கும்போது நல்லா உள்ளே அப்படியே சும்மா ஜோராக இறங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you.